கர்த்தருக்கு நன்றி, போதகர்களுக்கு நன்றி. நல்ல தருணத்துக்காய் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்கிற நல்ல இரவு. பொதுவாக இரவில் பிரசங்கம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான். என்ன பண்ணுறது, சீட்டு என் பேரில் விழுந்தது. அல்லேலூயா. ரொம்ப பேசுகிறல்ல, ராத்திரிக்கு வந்து பேசி பார்ப்போங்கிற மாதிரி 2 வாரங்களுக்கு முன்பதாய் தேவன் இந்த வாய்ப்பை தந்தார். கர்த்தருக்கு முன்பதாய் நாம் நிற்கிற போது கர்த்தர் உண்மையாகவே நம்மளை சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், பிரித்தெடுத்தவர், வேறு பிரித்தவர். நீங்களும் நானும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு அவருடைய திராட்சை தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இப்போ தியானிக்க போகிற ஒரு விஷயம், ஒரு கனி நிறைந்த வாழ்வு, அல்லாவிட்டால் கனி கொடுக்கிற ஒரு வாழ்வு, அல்லாவிட்டால் கனியற்ற ஒரு வாழ்வு. நாம் இவ்வளோ நேரம் தேவனிடத்தில் ஜெபித்தோம். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் தேவன் கூர்ந்து கவனித்தார். ஆமென். அவர் கவனித்து அவருடைய சித்தத்தின்படி அதை செய்ய வல்லவர் என்பதை நாம் ஆழமாய் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அல்லேலூயா. அதே போல் நம்மளுடைய இருதயத்திலிருந்த எல்லா இயக்கத்தையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தி விட்டோம். இப்போ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவைகள், தேவன் விரும்புகிற ஒரு காரியம் நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்களை நம்மிடத்திலிருந்து தேவன் உருவாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடைய தோட்டத்தில் இருக்கிற ஒரு நல்ல திராட்சை செடி. அல்லேலூயா. இது தேவனுடைய தோட்டம். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய தோட்டமாக இருக்கிறது. இந்த தோட்டத்துக்குள்ளே நீங்களும் நானும் நல்ல விதைகளாய் நாம் விதைக்கப்பட்டு இருக்கிறோம், நட்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யோவான் சொல்லுகிறார், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனிகொடாத மரங்கள் எதுவோ அவைகள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று வனாந்தரத்திலே ஒருவனுடைய சத்தம் கேட்டது. எல்லாரும் அவனை தேடி ஓடி போனார்கள். ஓடிப்போய் அந்த கனி கொடுப்பதற்கு உண்டான வாழ்க்கை என்ன என்பதை அவரிடத்தில் கேட்டார்கள். நிச்சயமாகவே இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இந்த இரவிலே இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எல்லோருக்கும் ஒரு தூக்க மயக்கம் வரக்க தான் செய்யும். ஆனால் இந்த மயக்கத்தின் மத்தியிலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு நம்மை உயிர்ப்பிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த வேதத்திலே பல காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். திராட்சை தோட்டங்களை குறித்து, தேவனுடைய தோட்டங்களை குறித்து பல காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றாய் முடிந்தவரை ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து நாம் எப்படி கனி கொடுக்க முடியும், தேவனுக்காய் கனி கொடுப்பதை தேவன் விரும்புகிறார். கனியற்ற வாழ்க்கை சீரற்ற ஒரு வாழ்க்கையாய் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கும் என்பதை தேவன் ஒவ்வொரு நாளும் தேடுகிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய உள் ஆழத்தில் இருக்கிற ஒரு தாகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்மிடத்திலே கனிகளை எதிர்பார்க்கிறார். ஒரு நல்ல தோட்டத்தை குறித்து நாம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள். இன்று நாம் தியானிக்கிற இந்த காரியங்களை நாளைய தினத்தில் உங்களுடைய தியானமாய் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், என்னிடத்தில் பேசியவைகளை காட்டிலும் உங்களிடத்திலே தேவன் அதிகமாய் பேசுவார் என்பதிலே சந்தேகமில்லை. நாளைய தினம் இதோட உங்களுடைய தியானமாக எடுத்தீர்களானால் ஏராளமான காரியங்களை தேவன் உங்களுக்கு சொல்லுவார். எனக்கு உணர்த்தியவைகள், என்னை நடத்தின காரியங்களை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்கு நேரமில்லை. ஆனாலும் இந்த வசனங்களை பாருங்கள். தேவனுடைய தோட்டத்திலே என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இந்த திராட்சை தோட்டம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், மகா செழிப்பான ஒரு இடத்துல இருக்கிற தோட்டம். இந்த தோட்டத்தின் உரிமையாளர் யார்? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனுடைய தோட்டம் மகா மேட்டில் ரொம்ப சிறப்பாய் செழிப்பாய் விளைகிற ஒரு நல்ல ஒரு தோட்டமாக இருக்கிறது. அந்த தோட்டத்திலே ஒரு நல்குல திராட்சை செடியை தேவன் நாட்டுகிறார். அந்த செடியே நீங்களும் நானும் தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இது தோட்டம், தேவனுடைய தோட்டமாக இருக்கிறது. இதிலே நீங்கள் எல்லாரும் திராட்சை செடிகளாக இருக்கிறோம். நாம் நறுகுல திராட்சை செடியாய் நம்மை தேவன் தம்முடைய தோட்டத்திலே நாட்டி வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா.
சும்மா விதையை கொண்டு வந்து தேவன் நாட்டவில்லை. அந்த தோட்டத்தில் விதையை போடுவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் சரியாய் செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் சரியாய் செய்கிறவர். ஒரு குறையும் இருக்காதபடிக்கு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அதனால தான் இந்த பூமியில் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு ஒரு நல்ல தோட்டத்தை உண்டாக்கி அதிலே நம்மை கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. அதே மாதிரி தோட்டத்தை தான் இங்கேயும் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார். ஒரு நல்ல தோட்டத்திலே நல்ல செடியாய் நீங்களும் நானும் நடப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒத்துக்கொள்றீங்களா எல்லாரும்? ஆமென். நற்குல திராட்சை செடியாய் வைத்திருக்கிறார். இந்த செடியை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்திருக்கிறார். ஆமென். நம்மை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார். களையை எடுக்கிறார். நீங்கள் பின்னாடி போய் வாசித்து பார்த்துக்கோங்க. களையை எடுக்கிறார், கற்களை பொறுக்குகிறார். இது எப்படி ஆயினும் கனி தர வேண்டும் என்று மேகங்களுக்கு கட்டளையிடுகிறார். சரியான நேரத்தில் மேகம் வந்து மழை பெய்ந்து நான் நட்டின இந்த திராட்சை செடி நல்ல கனிகளை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் சும்மா நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிறவர் அல்ல. எல்லா எஸ்டாப்ளிஷும் பர்ஃபெக்டாக பண்ணுறார். ஆமென். எல்லா எஸ்டாப்ளிஷும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆண்டவர் நட்டார், நீர் பாய்ச்சினார், எல்லாமே இருக்கிறது. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்மை சுற்றி வேலி அடைத்த கர்த்தர், நமக்கா யாவையும் செய்து முடித்தவர், நம்மளை சுற்றி நிற்கிற கற்களை பொறுக்கி எடுத்தவர். உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். ஏராளமான பிரச்சனைகள் நம்மை சுற்றி வந்து நெருக்கும். இவைகள் எல்லாவற்றையும் நீக்கி வைத்துவிட்டு நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கனி, இந்த மரம் என்னையாவது ஒரு நாள் நல்ல கனியை கொடுக்கும் என்று அதை நம்பி ஆலையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஒரு ஆலையை உருவாக்கிட்டார். இந்த திராட்சை பழங்களை எடுத்து பிசைந்து நல்ல குவாலிட்டியாக பவர்ஃபுல் திராட்சை ரசமாய் மாற்றுவதற்காக ஆலையை நிரப்பி வைத்திருக்கிறார். கர்த்தர் வெயிட் பண்ணி பார்க்குறாருங்க. வசனம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அவைகளோ கசப்பானவைகளை தந்தது. ஒருவேளை கனி கொடுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல. நன்றாக கவனிங்கள். கனி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு எப்படியாவது கனி கொடுத்துன்னு ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். ஆனால் கசப்பான கனியை நீங்களும் நானும் தருவோம் என்றால் தேவன் துக்கமுகமாக இருப்பார். எல்லா எஸ்டாப்ளிஷும் பண்ணினேன், தண்ணி பாய்ச்சினேன், வேலி அடைச்சேன், களைகளெல்லாம் பெருக்கினேன், ஆனால் அது கசப்பானதை தந்தது என்று சொன்னால் தேவனுடைய இருதயம் ரொம்ப வலிக்கும் என்பதை இந்த ராத்திரி வேளையிலே புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்காய் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கனியற்றவர்களாய் தேவன் நம்மை விடுகிறவர் அல்ல. எப்படி ஆயினும் கனியை தேடி 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 நம்மிடத்தில் வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காய் பல காரியங்களை நாம் செய்யலாம். தேவனுக்காய் ஓடலாம், தேவனுக்காய் கொடுக்கலாம், தேவனுக்காய் காரியங்களை எல்லாம் செய்யலாம். ஆனால் கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வீணாய் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இந்த தோட்டத்துக்கு வந்த நிலைகளை நீங்கள் வீடுகளிலே போய் பாருங்கள். ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆனால் அப்படி விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. தேவன் கனியற்ற மரத்தை அப்படியே விடுகிறவர் அல்லவே அல்ல. நிச்சயமாகவே அவைகள் கனி கொடுக்கத்தக்கதாய் அதை திரும்பவும் அவர் உயிர்ப்பிப்பார் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இன்னொரு தோட்டத்தை பார்ப்போம். உன்னத பாட்டு. இந்த தோட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு தோட்டம். இதை மாதிரி ஒரு தோட்டத்தை நம்ம யாருமே பார்த்துருக்க முடியாது. நன்றாக கவனிங்கள். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். முதல்ல சொன்னது ஏசாயா 5:1-8. இரண்டாவது ஒரு தோட்டம் உன்னத பாட்டு 4:12 முதல் 16 வசனங்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருந்தோன்றி செடிகளும் நலதள செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்கங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமுள்ளதாய் இருந்தது. தோட்டங்களுக்கு நீருற்றும் ஜீவ தண்ணீர் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா,
கந்த பிசின்கள் வடி என் தோட்டத்தில் வீசு. இப்படி ஒரு அழகான ஒரு தோட்டம் யாரு? யாரு? நீங்களும் நானும் தான் அந்த தோட்டம். தைரியமாக சொல்லுங்களேன், நீங்களும் நானும் தான் இந்த தோட்டம். இந்த தோட்டத்தில் இல்லாத ஒரு விருட்சத்தை நாம் பார்க்கவே முடியாது. விலை உயர்ந்த மரம் இருக்கிறது, வாசனை நிறைந்த மரங்கள் இருக்கிறது, பூத்து குலுங்குகிற பூக்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அழகாக எஸ்டாப்ளிஷ், நான் சொன்னபடிக்கு நல்ல எஸ்டாப்ளிஷ்ட். இது மாதிரி ஒரு தோட்டத்தை நாம் பார்க்கவே முடியாது. அப்படி தான் நீங்களும் நானும் அவருடைய தோட்டத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இருந்தால் மட்டும் போதாது. கடைசியாய் பாருங்கள், எனேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து, நம்ம தோட்டத்துக்கு ஆண்டவர் வந்து எத்தனை நாளுங்க ஆச்சு? யோசிச்சு பார்ப்போமா? நம்ம தோட்டத்துக்கு ஆண்டவர் வந்து எத்தனை நாட்கள் ஆயிற்று? அவர் வந்து தமக்கு அருமையான கனிகளை புசிப்பாராக. புசித்தார் இல்லை, இங்கேயும் தோட்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காரு. நல்ல வாசனை திரவியங்கள், மரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் கனியை புசிப்பதற்கு வருவாராக. அப்போ அங்கே கனி இருக்கணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் கனி நிறைந்தவர்களாய் இந்த பூமியிலே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரதானமான நோக்கம். அவருடைய சித்தம்னே நீங்கள் வச்சுக்கலாம். எல்லா காரியத்தையும் செஞ்சாலும் ஒன்றும் கனி இல்லைன்னு சொன்னால் யூஸ்லெஸ். ஆவியின் கனிகள் நம்ம எல்லாருக்குமே மனப்படமாக தெரியும். எஸ், ஆமென். ஆவியின் கனிகள் எத்தனை? 9. இந்த 9 கனிகளை சொன்னால் கடகடன்னு சொல்லி முடிச்சிருவோம். இந்த 9 கனிகளும் எங்கேயுமே வாங்க முடியாது. நல்லா கவனிக்கணும் நீங்கள். இந்த 9 கனிகள் கலாத்தியர் 5:22-23. இந்த கனிகளை நீங்கள் எந்த கடையிலும் போய் வாங்க முடியாதுங்க. கரெக்டா? இது எங்கேருந்து வரும்? நமக்குள்ளே இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா நமக்கிட்ட இருந்து என்ன ஆகும்? உருவாகும். அதுக்கு தான் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். இந்த கனிகள் பிரதானமான கற்பனை. அது பிரதானமான, இதற்கு விரோதமான இது இல்லைன்னு சொல்கிறார் ஆண்டவர். பிரமாணமே இல்லையா? இந்த பிரமாணத்தை நம்முடைய இருதயங்களில் வைத்து, நம்முடைய உள்ளத்திலே வைத்து இருதயத்தில் அவர் எழுதுகிறார். இவைகள் எல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். என் தோட்டத்திற்கு என் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது விசிட் பண்ணினார், எப்பொழுது என் கனியினால் அவர் திருப்தியானார் என்பதை இந்த ராத்திரி வேளையிலே நாம் நிதானிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:6-9 வசனங்கள். அப்பொழுது அவர் ஒரு ஓமையாக சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை சொல்லுகிறார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஒரு மரத்தை நம்ம நடுறோன்னு சொன்னால், அந்த மரத்துக்கு நாம் தண்ணீர் ஊற்றுகிறோம் என்று சொன்னால், இல்லை அந்த மரத்தை நாம் பாதுகாக்கிறோம்னு சொன்னால், என்னையோ ஒரு நாள் இது என்ன பண்ணுவோம்? கனி கொடுக்கும் இல்லையா? கனியை எதிர்பார்த்து தான் நாம் மரத்தை நடுகிறோம். அதே மாதிரி தான் தேவன் நம்மளிடத்தில் கனியை எதிர்பார்த்து தான் இந்த பூமியிலே, இந்த தோட்டத்திலே, தேவனுடைய தோட்டத்திலே உங்களையும் என்னையும் நற்குல திராட்சை செடியாய் நட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கனியை தேடுகிறார். கனியை தேடின போது ஒன்றுமே கிடைக்கவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இதில் கனியை தேடுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டு 29 ஆண்டுகள் ஆகிறது. 29 ஆண்டுகளாய் தேவன் என்னிலே கனியை தேடிக்கொண்டே இருப்பார் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்பது பொருள். அல்லேலூயா. கனியற்ற வாழ்க்கை சீரற்ற ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். 29 ஆண்டுகளாக வெயிட் பண்ணுறார். சிலர் 5 ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, 3 ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, பல ஆண்டுகள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது தேவன் தேடுகிற அந்த கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நிதானித்து பார்க்க வேண்டும். தேடுகிறார் கனியை. எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் நல்லா நிதானித்து பாருங்களேன். அவருடைய தோட்டத்தில் நல்ல செடியாக தான் நட்டிருக்காரு.
ஆனால் கனியை தேடுகிற ஒரு அவலமான நிலை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் கனி கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்களும் நானும் கனி கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னா, இங்கே என்ன போட்டிருக்கார் பாருங்க, ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது? நீங்களும் நானும் கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் பூமிக்கு பாரமாய் இருப்போம் என்று நான் சொல்லலை, ஆண்டவர் ஒரு ஓமையாய் சொல்லுகிறார். நீங்களும் நானும் பூமிக்கு பாரமாக இருக்கோம். நம்ம கூட பிள்ளைகளை சில நேரங்களில் திட்டும்போது சொல்லுவோம், பார்த்தீங்களா, என்ன சொல்லுவோம்? வேஸ்ட்டுடா நீ. சொல்லியிருக்கோமா? எஸ் ஆர் நோ? சொல்லியிருக்கோம். வேஸ்ட், இவனெல்லாம் பெற்றதே வேஸ்ட்டுப்பா. சார் ஆண்டவரும் அப்படி தான் சார் யோசிக்கிறாரு, சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? கிருபையுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ளவர், தயவு பெருத்தவர், கிருபையாய் நம்மை மீட்டெடுத்தவர். அவர் வாயிலிருந்து டக்குன்னு வராது. ஆனால் இந்த எல்லா தோட்டத்தோட முடிவு இருக்குது பாருங்களேன், அது ஆண்டவர் பண்ண மாட்டார். அதனால தான் நீங்களும் நானும் இந்த ராத்திரியில் இங்கே உட்காண்ட்ருக்கோம். அந்த தோட்டத்துக்கு வந்த முடிவு எனக்கு வந்திருக்குமானால் என்றோ நம்ம கதை முடிஞ்சிருக்கும். சும்மா வெறுமனே தேவன் நம்மிடத்தில் கனியை எதிர்பார்க்கவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். அவர் கொடுக்காதது எது? இந்த தோட்டத்திற்கு நான் செய்யாதது எது? இதில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் கனி கொடுக்காதவர்களாக இருப்போமானால் இந்த வேஸ்ட் யூஸ்லெஸ் ஃபெலோவா நம்ம இருப்போம் என்று தேவன் எச்சரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கனி கொடுத்தால் சரி. அவர் கேட்குறாரு. பொதுவாகவே என்னென்னா, நம்ம பண்ணுற எல்லா சேட்டைகளும் இருக்குது பாருங்க, பிதாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, அடிச்சிடணும்னு நினைக்கிறாரு. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நிறைந்த இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்னாடி போய் நின்றுறாரு. இதாங்க நடக்குது. எவ்ரிடே தான் நடக்குது. நீங்கள் போய் நிதானிச்சு பாருங்கள், இல்லைன்னா நாம் அழிந்து போவோம். இயேசு கிறிஸ்து அப்படியே போய் பிதா முன்னாடி நின்ன உடனே பிதாவுக்கு கோபம் குறைஞ்சிருது. வெயிட் பண்ணி பார்க்குறாரு, தருவானான்னு பார்க்குறாரு. 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம் இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் வெட்டி போட்டுருவாரா? போட மாட்டார். அந்த தைரியம் தான் நமக்கு. ஆமென். அவர் எங்கே வெட்டி போடுவார் நம்மளை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? தேவனை தப்பாக எஸ்டிமேட் பண்ணுகிறோம். அதுக்குண்டான வழிகள் இருக்கும். உன்னை வெட்டி போட மாட்டார், ஆனால் உன்னை சீர்படுத்தும் போது உனக்கு வலிக்கும் பாருங்க. உன் கிளைய நெருக்குவார், பார்த்துக்கிடுங்க. கொத்துவார், உன்னை சுற்றி கொத்துவார். ஏன் தெரியுமா? நீ 3 வருஷம் ஆயும் கனி தரலப்பா, 10 வருஷம் ஆயும் கனி தரல, எப்படியாய் கனி தந்துரு, உன் கனிகளினாலே நான் புசித்து என்னை திருப்தியாக்கி கொள்ளட்டும். ஆண்டுடைய ஏக்கம் அது. இந்த ராத்திரி வேளையில் உங்கள் எல்லாருக்கும் அந்த ஏக்கத்தை தேவன் சொல்லும்படி சொன்னார். என்கிட்ட அப்படி தான் கேட்டார். 29 வருஷம் கனிகள் எழுத முடியலங்க. உண்மையே சொல்கிறேன்னா, தேவ மனிதர்கள் முன்பதாக இனி நான் அப்படியே சொல்கிறதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 கனிகளும் என்னில் நிறைவாக இருக்கிறதா? இல்லை. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், என் தேவன் பூரண கனிகளை என்னிலிருந்து பறித்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு விஷயங்களை நாம் பார்க்கலாம். நிறைய இருக்கிறது பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். நீங்கள் என்ன குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு நீங்கள் எல்லாம் இதை தியானம் பண்ணிவிட்டு வருகிற சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்னோடு கூட நீங்கள் இதில் இன்ட்ராக்ட் பண்ணணும். தயவுசெய்து உங்களிடத்தில் தேவன் என்ன பேசினார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும், வெட்டி கதையெல்லாம் நம்ம பேச வேண்டாம், இதை பேசுவோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆமென். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். மார்க் 11வது அதிகாரம் 12லிருந்து 14 வசனங்கள். 12லிருந்து 14 வசனங்கள். ஆண்டவர் பெத்தானியாவுக்கு போகிற வழியிலே ஆண்டவருக்கு ரொம்ப பசி உண்டாயிற்று. என்ன உண்டாயிட்டு? பசி உண்டாயிற்று. எதிர்க்க ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த அத்திமரம் எப்படி இருக்குது தெரியுமா? என்னை மாதிரி நல்ல வெள்ளையும் ஜல்லையுமா அழகாக இலைகளோடு கூட பயங்கரமாக இருக்குது. ஆண்டவருக்கு அப்படி பசி வந்த உடனே அதில் எதையாவது ஒன்று போய் தேடுகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு இலைகள் மூடி இருக்கிறது. வெள்ளைச்சட்டை போட்டால் மட்டும் இருதயம் வெள்ளையாக இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆமென்.
இலைகள் நல்லா இருக்கிறது, ஆனால் இது உள்ளே கனி இருக்கும் என்று சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தேடுகிறார். இது ஓமை இல்லை, இது ஓமை இல்லை, ரியலாக நடந்த ஒரு விஷயம். ரைட்? அல்லேலூயா. இப்போ தேடுகிறார். எல்லாம் இலையாக இருக்குது, ஒன்றும் காணல. அது பருவ காலமாக இல்லாததுனால அதில் கனி இல்லையா. இதில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லவா, நீங்களும் நாளும் பருவத்துக்கு காய்க்கிற மரங்கள் அல்ல, தினந்தோறும் காய்க்கிற மரங்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் பருவத்துக்காக காய்க்கிறதோ சீசனுக்காக காய்க்கிற மரமாய் தேவன் அவருடைய தோட்டத்தில் வைக்கவில்லை. தினந்தோறும் நிமிடந்தோறும் நீங்களும் நானும் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த மரத்தை போய் பார்க்குறாரு, எல்லா இலைகள் எல்லாம் அழகாக தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிராமத்துலேருந்து வந்திருப்பீங்க. சீசன் இல்லாமல் சில காய்கள் வரும். அதை என்ன காய்ன்னு தெரியுமா சொல்லுவாங்க? தப்பு காய். தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? தப்பு காய். இந்த தப்பு காய்னா என்ன தெரியுமா? இலைகள் எல்லாம் மூடி இருக்கும், அந்த கனி எங்கே இருக்குன்னே உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. அதை தேடுவோம். அது சுவையும் வேறையாக தான் இருக்கும், அதோட டேஸ்ட்டும் வேறையாக தான் இருக்கும், அதோட காய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பருவம் தள்ளி காய்க்கிற அந்த காய்கள் அதாவது கிடைக்குமான்னு வந்து பார்த்துருக்காரு ஆண்டவர். ஞானம் உள்ளவர். அதில் கனி இல்லைன்னு அவருக்கு என்ன தெரியாதா என்ன? தேடுகிறார். நம்ம யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் தேடுகிறார். ஆமென். பார்க்குறாரு, கனி ஒன்றும் இல்லை. சரி, கனி இல்லைன்னு என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்களேன். சவிச்சு விட்டாரு. ஆண்டவர் வாயில் சாபனையா? அந்த சாபனை சாதாரண சாபனை இல்லை, வேரோட காஞ்சி வச்சான். அப்படி செய்ய மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் மரிப்பதற்கு முன்பதாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஆண்டவர் போய் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு முன்பதாக இது நடக்கிறதுனால அந்த சபிச்சிட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வேரோடு போயிடுச்சு. மத்தியில் நினைக்கிறேன் உடனே பட்டு போயிட்டுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க போயிட்டு திரும்பி வராங்க. 20:21 பாருங்களேன். அவர் திரும்பி வரும்போது அது வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் பட்டு போகிறதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நம்மில் துளிர் விடுகிறதுக்காக, நம்மை அவருடைய தோட்டத்தில் வைத்து நிறைய கனிகள் நிறைந்தவர்களாக இருப்பதற்காக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஓமை சொல்லுகிறேன் நான், எல்லாம் லிசனாக கவனிக்கணும். ஓகே, இது தேவனுடைய தோட்டம். இந்த தோட்டத்தில் நீங்களும் நாமளும் இருக்கிறோம். ஓமை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நிறைய ஓமைகளை சொன்னார். அதே மாதிரி இதுவும் ஒரு ஓமை, ரியாலிட்டியான ஒரு ஓமை தான் இது. இது ஒன்றும் பெரிய கட்டுக்கதைகள்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேரும் சுற்றி பார்க்குறதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சென்னை பட்டணத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு வராங்க. இன்றைக்கி அவங்களோட ஷெடியூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிண்டியிலிருந்து பூந்தமல்லி வரைக்கும் இவங்க 3 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, நல்லா கவனிக்கணும். 3 பேரும் எங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க? கிண்டியிலேருந்து பூந்தமல்லி வரைக்கும். அப்போ இதெல்லாம் போய் பார்த்துட்டோம். ஓகே, இன்றைக்கி நம்மளோட ஷெடியூல் இங்கேருந்து இப்படி போகிற மாதிரி, கிண்டியிலிருந்து பூந்தமல்லி போகிற மாதிரி, நல்லா கவனிக்கணும், போகிற மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டாச்சு. பரிசுத்த ஆவியானவர் ஓட்டுகிறார். உங்களுக்கு சத்தியம் விளங்கும்னு நினைக்கிறேன். பிதாவாகிய தேவன் இருக்கார், குமாரனும் இருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். வரும் வழியில் பார்த்தீங்கன்னா சங்கீதா ஹோட்டலை பார்த்துறார். ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று, பிதாவாகிய தேவனுக்கு பசி உண்டாயிற்று. நான் சொல்வதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள். ஒரு மாதிரி வேடிக்கை மாதிரி தான் தெரியும், ஆனால் இதான் ரியாலிட்டி. சங்கீதா ஹோட்டலை பார்த்த உடனே பசி வந்துருச்சு. பிதா சொல்லுகிறார் குமாரன்கிட்டே, சாப்பிட்டு போயிடலாமான்றார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புகாரி ஹோட்டல் இருக்குது. ரொம்ப பசி ஏறிடும், பயங்கரமாக பசி ஏறிடும் நமக்கு, பிதாவுக்கு. உடனே குமாரன்கிட்ட சொல்லுகிறார், சாப்பிட்டு போயிடலாமா? உடனே இயேசு சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, இல்லை பிதாவே, கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா நம்மளுடைய தோட்டம் இருக்கிறது. ஆமென். அந்த தோட்டத்தில் போய் ஏதாவது கனி இருக்குதுன்னா சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லி வந்து லெஃப்ட் எடுத்துட்டார். GCM அதான் ஒரிஜினல். GCCக்கு உள்ளே வந்துட்டார். நல்லா கற்பனை பண்ணுங்க. ஜோக் மாதிரி தெரியும், ஆனால் இதுதான் ரியாலிட்டி. உள்ளே வந்தாச்சு, வண்டியை பார்க் பண்ணியாச்சு,
பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் இந்த டோரை திறந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, நம்ம எல்லாருக்கும் கனியை தேடுகிறார். 2 ஆஸ்பெக்ட்ஸில் நான் சொல்கிறேன். எந்த ஆஸ்பெக்டில் நம்ம இருக்கிறோமோ, சபை இருக்கிறதோ எனக்கு தெரியாது. வந்து திறந்து பார்க்குறார், ஒன்னிலும் கனி இல்லை. பிதாவாகிய தேவன் குமாரனை இப்படி திரும்பி பார்க்கிறார். குமாரனாகிய தேவன் பரிசுத்தாவியானவரை திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்ப்பதில் அர்த்தம் இருக்கிறது. நீ தானே கூப்பிட்டு வந்த, தோட்டத்தில் காய் இருக்கணும் அப்படின்னு பிதா ஏக்கத்தோடு பார்க்கிறார். குமாரன் பரிசுத்தாவியானவரை பார்க்கிறார். இந்த தோட்டத்தில் விளையும் தானே நினச்சோம், ஒன்றுமே இல்லையே. துக்க முகமாய் திரும்பி போகிறார்கள். எத்தனை முறை தேவன் வந்து என்னிடத்தில் கனி இல்லை என்று சொல்லி துக்க முகமாய் திரும்பி போனார் என்பதை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நிதானிக்க வேணும். போயிட்டாங்க. சரி ஆண்டவரே, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு போயிட்டார்கள். போயிட்டு திரும்பி வராங்க. பூந்தமல்லி போயாச்சு, போயிட்டு திரும்பி வருகிறார். ஆனால் ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏதாவது ஒரு கனிகள் இது கிடைக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதானே இதில் வசனங்கள் அப்படி தானே இருக்குது இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, அவன் எப்படியாவது கனி தர்றதுக்கு நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 3 பேரும் துக்கமாக தான் போயிருப்பாங்க, பசியில் தான் போயிருப்பாங்க. இடையில் எங்கேயாவது சாப்பிட்லான்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னால் கூட பிதாவாகிய தேவன் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பார். ஏன் தெரியுமா? ஒரு தோட்டத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக திரும்பி போகும்போது அந்த தோட்டத்தில் ஏதாவது கனி வச்சிருப்பார், இருக்கும் என்று நம்பி போய் திரும்பி வருகிறார்கள். ரைட்டு நான் அங்கேருந்து வருகிறச்ச நம்ம ரைட்டுக்கு உள்ளே வருகிறார்கள். இது 2வது ஆஸ்பெக்ட். உள்ளே வருகிறார்கள், நிற்கிறார்கள், உள்ளே வருகிறார்கள். 3 பேர் வந்து நின்று பார்க்குறாங்க. எந்த கனியை நான் புசிப்பது? இப்படி பூத்து குலுங்குகிறதே. ஆமேன் ஆமேன். ஒருத்தர் வாயிலே ஆமேன் வரலையே. ஆமேன் வந்து நிற்கிறாரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஓ மை, தோட்டம் என்ன மாதிரி காட்சி இருக்கிறது. எல்லா மரத்திலையும் நல்ல கனிகள் இருக்கிறது. எந்த கனியை போய் பறித்து சாப்பிட்றது? இவ்வளோ அழகான கனிகள் நிறைந்த தோட்டமாய் இது மாறி போனதே அப்படின்னு தேவன் சந்தோஷமாய் சமாதானமாய் 3 அந்த கனியை பறித்து உண்டிருப்பார்களா, உண்டிருக்க மாட்டார்களா? இப்படி தாங்க நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். செல்ஃப் எவாலுவேஷன் இருக்கணும், செல்ஃப் எக்ஸாமினேஷன் இருக்கணும். இது இருந்ததுன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கனிகள் எந்த லெவலில் இருக்குதுங்கிறதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் நானும் கனியற்றவர்களாய் அல்ல. சீக்கிரமாய் முடிகிறேன். நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால் யோவான் 15வது அதிகாரம். பிரதர், நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க, ரைட்டு. இப்போ நான் கனி கொடுக்கணும்னு தான் விரும்புகிறேன். ஆனால் நான் எப்படி கனி கொடுக்குறது? ஆண்டவர் எதையுமே முழுமையாக அறகுறையெல்லாம் சொல்ல மாட்டார், முழுமையாக சொல்லுவார். யோவான் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 15வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். யோவான் 15 1 முதல் 8 வசனங்கள் வீட்டில் போய் பாருங்கள். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னுடைய வேர் எதை பற்றி கொண்டிருக்கிறது? தேவனாகிய கர்த்தருடைய வேரை பற்றி கொண்டிருப்பேன். ஆனால் நான் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாய் இருப்பேன். நீங்கள் என்னிலும் என் வேரிலும் நீங்கள் நிலைத்திருங்கள். நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். நான் கனி கொடுக்கலன்னு நான் அப்படியே இருந்துடக்கூடாது. தேவன் மெய்யான திராட்சை செடியிலே நீங்களும் நானும் பின்னி பிணைந்திருக்க வேண்டும். தனியாக இருக்கக்கூடாது. கொடியானது தனித்திருக்குமானால் அது கனி கொடுக்காது, தானாய் கனி கொடுக்காது. அது செடியோடு கூட இணைந்திருக்குமானால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று ஆண்டவர் யோவான் 15 1 முதல் 8 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறவர்களாய் அவரில் வேர் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வது, அவருடைய வார்த்தையிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால், தேவனுடைய வார்த்தையை நாம் விரும்புவோமானால், தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமானால், தேவனுடைய வார்த்தையினாலே அவருடைய செடிகள் வளருமானால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நீங்களும் நானும் தேவனில் நிலைத்திருந்து தேவனுடைய வேரை பற்றி பிடித்து கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இதைதான் சங்கீதக்காரன் சொன்னான், நான் நீர் ஓடையில் நாட்டப்பட்டதும்
தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான ஒரு செடியை போல நான் இருக்கிறேன். நீங்களும் நானும் அந்த நீர் ஓடையில் நாட்டப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் ஒவ்வொரு நாளும் உரம் போட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்களும் நானும் பூரணமாய் கனிகளை கொடுக்கத்தக்கதான கிருபைகளை தேவன் இந்த நாட்களிலே நமக்கு தருவாராக. ஒவ்வொரு நாளும் தேவனை நண்டிக் கொள்வோம். நல் குல திராட்சை செடியாய் நாட்டின நாம் ஒரு நாளும் ஆகாத முச்செடியைப் போல, காட்டு திராட்சை செடிகளைப் போல நம்முடைய வாழ்க்கை இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாய் நின்று, ஆண்டவரே உமக்காக நான் இவைகள் எல்லாவற்றையும் செய்தேன், ஆனால் என்னில் கனிகள் குறையுமானால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார்? மீண்டுமாய் எண்ணெய் வார்த்து, மீண்டுமாய் தண்ணீர் வார்த்து, நான் மீண்டுமாய் அவருக்குள்ளே கனி கொடுக்கிறவர்களாய் வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனை துக்கமாய் அனுப்புகிறவர்களாய், தேவனுடைய தோட்டத்தில் தேவன் வந்து தேடுகிற போது கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழாதவர்களாய் இந்த வளாகத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாய் நம்மை நாமே தாழ்த்துவோம். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடாத தேவன், ஒரு நாளும் நம்மை வெட்டி எரிந்து அக்கினியிலே போடுகிறவர் அல்ல. நிச்சயமாய் நம்மை தூக்கி எடுத்து அவருடைய சிங்காரவனத்தில் ஜோடிக்கப்படுகிற ஒரு நல்ல செடியை போல நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாகவே அதை செய்வார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கவும், உங்கள் கனி நிலைத்திருக்கவும் தேவனிடத்தை நாடுங்கள், தேவனில் நிலைத்திருங்கள், தேவனுக்காக வாழுங்கள். தேவனுடைய தோட்டத்தை ஒரு நாளும் டிஸ்ட்ராய் பண்ணிடாதீங்க. எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் கனியை தேடி ஒவ்வொரு நாளும் அலைகிறவராய் நாம் இருக்கவே கூடாது. நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். தேவன் நம்மிலே மகிமைப்படுவார். நேசர் என் தோட்டத்துக்கு வந்து அவருடைய அருமையான கனிகளினாலே தன்னை திருப்தியாக்குகிற ஒவ்வொரு நாளும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. சிங்காரவனமாய் நான் இருக்கிறேன். ஒரு நல்ல திராட்சை செடியாய், முற்றிலும் கனி தருகிற ஒரு நல்ல திராட்சை செடியாய் தேவனுடைய தோட்டத்திலே நான் நாட்டப்பட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுக்க வேண்டும். அவரோடு கூட இருக்கிற போது, அவரோடு கூட நிலைத்திருக்கிற போது, அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற போது, அவருடைய வசனத்தை வைத்து கட்டி எழுப்பப்படுகிற போது நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன். 9 கனிகளும் என்னிலே நிறைவாய் தங்கியிருக்கும்படிக்கு ஒரு உன்னதமான தேவன் எனக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். என் ஆலயத்துக்குள்ளே தேவன் வருகிற போது, என் வீடுகளுக்குள்ளே என் தேவன் வருகிற போது, என் உள்ளத்திலே தேவன் வருகிற போது அவர் பெருமையாய் திரும்பி போகிறவர்களாய் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் எழும்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டி, ஆண்டவரே, என் கனி மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாய் நீர் கொத்தி வேறு போடுவீராகப்பா. நல்ல கனி கொடுக்கிற மரத்தை அவர் கொத்தி எரு போட்டு மீண்டும் அதிகமாய் கனி கொடுக்கத்தக்கதாய் நம்மில் விளைய செய்கிற ஒரு உன்னதமான தேவன், ஒரு மகிமையுள்ள ராஜா, ஒரு பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தோட்டத்தை ஒரு நாளும் டிஸ்ட்ராய் பண்ண மாட்டாரு. ஆனால் என்னில் கனிகளை உருவாகுவதற்கு உண்டான வழிகளை தருவதற்காய் ஏக்கத்தோடு இந்த ஆலயத்திலே ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் வந்து காத்து கிடக்கிற ஒரு உன்னதமான தேவனுக்கு முன்பதாய் நம்மை தாழ்த்துவோம். அவர் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.